الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியில் அண்டை நாடுகளுடன் உறவு முறைகளை எவ்வாறு கையாண்டார்கள் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் மதீனா காலத்தில் அண்டை நாடுகள் மற்றும் மற்ற இனங்களுடன் மிகச்சிறந்த சமநிலைமிக்க மற்றும் ஞானமிக்க உறவு முறையை கையாண்டார்கள். இது அரசியல், சமாதானம், நீதி மற்றும் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. 1. சமாதானத்தை முன்னிலைப்படுத்தல். இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் போரை விட சமாதானத்தை முதன்மையாக கொண்டார்கள். உதாரணம், ஹுதைபியா உடன்படிக்கை. மக்கா குறைஷிகளுடன் செய்த இந்த உடன்படிக்கை வெளிப்படையாக முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் இஸ்லாமுக்கு மிக பெரிய வெற்றியை அளித்தது. இது சமாதான தூதுவிதானத்தின் மிகப்பெரிய உதாரணம். 2. அண்டை அரசர்களுடன் தூதரகம், டிப்ளோமசி. இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அரசர்களுக்கு அழைப்பு கடிதங்கள் அனுப்பினார்கள். உதாரணங்கள்: ஹிரக்லியஸ், ரோம பேரரசு; கிஸ்ரா, பாரசீக பேரரசு; நஜாஷி, அபிசீனியா. இந்த கடிதங்கள் மூலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைத்தார்கள். சமாதான உறவை உருவாக்க முயன்றார்கள். நேரடி போரை தவிர்த்தார்கள். 3. மத சுதந்திரம் மற்றும் ஒப்பந்தங்கள். இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத சுதந்திரத்தை மதித்தார்கள். உதாரணம், மதீனா உடன்படிக்கை. முஸ்லிம்கள், யூதர்கள் மற்றும் பிற இனங்கள் அனைவருக்கும் சம உரிமை. ஒவ்வொருவரும் தங்கள் மதத்தை சுதந்திரமாக கடைபிடிக்க அனுமதி. வெளி தாக்குதல்களுக்கு ஒன்றுபட்டு பாதுகாப்பு. 4. நீதி மற்றும் நம்பகத்தன்மை. இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சியில் எவருடனும் அநியாயம் செய்யப்படவில்லை. உடன்படிக்கைகள் முறையாக காக்கப்பட்டன. குர்ஆன் ஆதாரம். உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். சூரா மாயிதா அத்தியாயம் 5 வசனம் 1. 5. போர் என்பது கடைசி ஆயுதமாக மட்டும் மேற்கொள்ளப்பட்டது. இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்வது என்பது அவசியமான சூழ்நிலைகளில் மட்டுமே போர் செய்தார்கள். மற்ற நேரங்களில் போர் செய்வதை தவிர்த்தார்கள். தற்காப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ். ஒப்பந்த மீறல் ஏற்பட்டால் அடக்குமுறையை எதிர்த்து இது போன்ற காரணங்களால் மட்டுமே போர் செய்தார்கள். போர் நடந்தபோதும் பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. மரங்கள் வெட்டப்படக்கூடாது. வழிபாட்டு இடங்கள் அழிக்கப்படக்கூடாது என்ற கொள்கையை போர் செய்யும் போது கடைபிடித்தார்கள். 6. நல்லுறவு மற்றும் பரிவு. அண்டை மக்களுடன் பரிவு, உதவி, நல்ல நட்பு. இந்த வழிமுறைகளை பின்பற்றினார்கள். இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: அண்டை வீட்டாரை நன்றாக நடத்துங்கள். வெளிநாட்டு உறவு. இறைத்தூதர் முகம்மது நபி அவர்களின் வெளிநாட்டு உறவு, ஃபாரின் பாலிசி என்பது சமாதானம், நீதி, மத சுதந்திரம், தூதரகம், மனிதநேயம் இவை அனைத்தையும் அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நாம் இதுவரையில் இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியில் அண்டை நாடுகளுடன் எவ்வாறு உறவு முறைகளை கையாண்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோவில் நாம் பார்த்த இறைத்தூதர் காட்டிய வழிமுறைகள் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போரில் பின்பற்றி நடக்கிறதா என்று நீங்களே சரிபார்த்து கொள்ளுங்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عَمَّ يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا وكذبوا بآياتنا كذابا وكل شيء أحصيناه كتابا فذوقوا فلن نزيدكم إلا عذابا إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها لغوا ولا كذابا جزاء من ربك عطاء حسابا رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا يوم يقوم الروح والملائكة صفا لا